அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எஸ் சாதனா ஸ்ரீ. தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளி 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் படிச்சிருந்த கதை பேர் சிறுவர்களுக்கான சின்ன கதைகள். அதை எழுதியவங்க கீர்த்தி. அதை வெளியிட்ட பதிப்பகம் அருணா பப்ளிகேஷன். அதில் சோம்பேறி கழுதை அப்படின்னு சொல்லிட்டு அதை படிச்சிருந்தேன். அதில் ஒரு கழுதையும் அதோடைய முதலாளியும் இருப்பாங்களாம். ஒரு நாள் அவங்க அந்த கழுதை மேலே வச்சு உப்பை தூக்கிட்டு போவாங்களாம். ஒரு நாள் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆற்றை கடந்து போவாங்களாம். கடந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த கழுதை கால் தடுக்கி அது கீழே விழுந்துருமா. கீழே விழுந்தோன்னா அதுக்கப்புறம் கழுதை கரையேறி வந்துக்கிட்டு இருக்கும்போது அதோட அந்த கழுதையோட முதலாளி பார்ப்பாங்களாம். பார்த்துட்டு ஐயோ உப்பு ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, மறுபடியும் நம்ம கிராமத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்களாம். அதுக்கப்புறம் அந்த கழுதையும் நினைக்குமா, அப்பாடியோ இன்றைக்கி தான் நம்ம இன்னொரு கிராமத்துக்கு போகாமல் இருந்தோம், மறுபடியும் வீட்டுக்கு போய் நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த கழுதையும் நினச்சிட்டு போகுமா. இதே மாட்டிக்கவே டெய்லியும் அந்த கழுதை பண்ணுமா. ஒரு நாள் அந்த கழுதை மேலே பஞ்சு முட்டையை வைப்பாங்கன்னா அதே மாதிரிக்கே அதுவும் அந்த தண்ணி ஆற்றுக்குள்ளே கீழே விழுந்துருமா. விழுந்ததுக்கப்புறம் அது எந்திரிச்சு போகுமா. அதோட அந்த முதலாளி சொல்வாங்க, எல்லாம் நீ நடிக்க தானே செய்கிற, உண்மையால நீ ஒன்றும் விழுகலை, இன்றைக்கி நீ இதை தூக்கிக்கிட்டு தான் கிராமத்து சைடு வரணும் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னா அதோட அந்த இதோட முதலாளி முன்னாடி போயிடுவாங்கன்னா அதோட அந்த கழுதை நடக்க முடியாமல் நடந்து வருமா. அப்புறம் ஒரு கட்டத்து மேலே அது கீழே விழுந்துருமா. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப சோம்பேறியாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நான் இன்னொரு கதை படிச்சிருந்தேன். அதில் ஒரு கழுதையும் ஒரு விவசாயியும் அப்படின்னு சொல்லிட்டு